ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்னமன் ஆர்மி டிஎன்பிஎஸ்சி இந்திய பொருளாதாரம் லெசன்ல பார்ட் 4 வீடியோ பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 வீடியோ போட்டிருக்கேன். வித் ஷார்ட்கட்ஸோட ஈஸியா தான் இருக்கும். போய் பார்த்துக்கோங்க. இப்ப ஜே.சி. குமாரப்பா பார்க்க போறோம். ஜே.சி. குமாரப்பான்னா ஜோசப் செல்லதுரை குமாரப்பா. தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல 1892ல ஜனவரி மாசம் 4ஆம் தேதி பிறந்தவர் தான் ஜோசப் செல்லதுரை குமாரப்பா. 1891ல பிறந்தவர் யாரு? அம்பேத்கர். அவருக்கு அப்புறமா பிறந்த ஜோசப் செல்லதுரை குமாரப்பா 1892ல பிறந்தவர். இவர் வந்து கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளின் முன்னோடி அப்படின்னு சொல்றோம். இப்ப கிராம பொருளாதார கொள்கைன்னமே நம்ம காந்தியடிகள்னு எழுதிறக்கூடாது. கிராம பொருளாதார கொள்கைகளின் முன்னோடியாக திகழ்ந்தவர் ஜோசப் செல்லதுரை குமாரப்பா. ஆனா இவருக்கே முன்னோடி வந்து காந்தியடிகளா தான் இருந்திருப்பாரு. அவரது அனைத்து பொருளாதார கருத்துக்களையும் காந்தியம் என்பதன் அடிப்படையில தான் அமைத்துக் கொண்டார். மேலும் காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தையே அவர் வந்து உருவாக்கினார். காந்திய பொருளாதாரம். ஜே.சி. குமாரப்பா காந்தியின் கருத்தான கிராமத் தொழில்கள், கிராமத் தொழில் வளர்ச்சி சங்கம் ஆகியவற்றை வலுவாக ஆதரித்தார். இப்ப கிராமத் தொழில், கிராமத்துல தொழில் வளர்ச்சி சங்கம் ஆகியவற்றை வலுவாக ஆதரித்தார். கிறித்துவ காந்திய மதிப்பீடுகளை உள்ளடக்கி அவர் கோட்பாடுகளை கொண்டு வந்தார். அதில் அகிம்சை கொள்கை, மனித நடத்தைகளை மையப்படுத்துதல், முன்னேற்றம் ஆகியவற்றை அதாவது அகிம்சையா நீ இருக்கணும், சாஃப்ட்டா இருக்கணும், நன்னடத்தையோட இருக்கணும். ஆ இதெல்லாத்தையுமே மையப்படுத்தி, முன்னேற்றம் ஆகியவற்றை பொருள் முதல் வாதத்திற்கு அதாவது பிசினஸ் மைண்டா, பொருளு, போட்டி இது எதுக்குமே இவங்க வந்து போமாட்டாங்க. பொருள் முதல் வாதத்திற்கு பதிலாக பயன்படுத்தினார். சமதர்மம் எடுத்துரைக்கும் வர்க்க போர் முக்கியத்துவத்தை நிராகரிக்கும் அதே வேளையில் சோஷியலிசம் அதான் சமதர்மம். ஆ சமதர்மம் எடுத்துரைக்கும் வர்க்க போர் முக்கியத்துவத்தை நிராகரிக்கும் அதே வேளையில, தடையில்லா சந்தையில உள்ள பருப்பொருள் வளர்ச்சி, போட்டி மற்றும் திறன் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் நிராகரிக்கிறாங்க. இவங்க போட்டி, ஆ வ இந்த போட்டிக்கே போமாட்டாங்கப்பா. வர்க்கப்போர், போட்டி போர் இதெல்லாமே எனக்கு வேணாம் அப்படின்றது தான் வந்துட்டு காந்தி, குமாரப்பா 2 பேரோட மைண்ட் செட்டாவும் இருக்கும். காந்தியும், குமாரப்பாவும் மனிதனின் பொருளாதார தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமானால், சமூக பொருளாதார ஆம் பிரச்சனைகள். அதாவது ம் பொருளாதார கட்டமைப்பு, சமூக கட்டமைப்புன்னு 2 இருக்குல்ல. அதுல சமூக பொருளாதார பிரச்சனைகளான வேலையின்மை, வறுமை, ஆதரவற்ற நிலை ஆகியவற்றை தான் களையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குமரப்பா வந்துட்டு உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில பணியாற்றிக் கொண்டே அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்துல பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி வந்தார். அதாவது உப்பு சத்தியாகிரகம் எப்ப நடந்துச்சு? 1930ல. 1930ல குமரப்பா வந்து எப்படி இருந்தாராம்? யங்கா இருந்தாராம். அப்ப யங் இந்தியா பத்திரிகையில பணியாற்றியிருக்காரு. அதுக்கப்புறமா அகமதாபாத்ல உள்ள குஜராத் வித்யாபீடத்துல பொருளாதார பேராசிரியராக பணியாற்றினார். குஜராத் வந்து எந்த இடம்? காந்தி பிறந்த இடம் வந்துட்டு குஜராத். அப்போ குஜராத் வித்யாபீடத்துல வந்துட்டு அ எங்க இருக்குன்னா, அகமதாபாத்ல இருக்கு. அங்க பொருளாதார பேராசிரியரா பணியாற்றி வந்தார். குமரப்பா வந்துட்டு உப்பு சத்தியாகிரகத்துல 1930ன் போது பங்கேற்றபோது, உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில பணியாற்றிக் கொண்டே அப்போ வந்து உப்பு சத்தியாகிரகத்துல அவர் கலந்துக்கல. ஆனா உப்பு சத்தியாகிரகத்தின் போதுனா 1930ன் போது யங் இந்தியா பத்திரிகையில பணியாற்றிக் கொண்டே அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்துல பொருளாதார பேராசிரியரா பணியாற்றி வந்தார். அடுத்து அனைத்திந்திய கிராம தொழில் கழகம். கிராமத்துல தொழிலுக்கு ஒரு கழகம் ஏற்படுத்தணும். அனைத்து இந்திய கிராம தொழில் கழகம். அது 1935 ரூ. 3 ரூ. 5க்கு கூட கிராமத்துல பொருட்கள் வந்து நமக்கு கிடைக்குது. அப்ப கிராம தொழில் கழகம், அனைத்து இந்திய கிராம தொழில் கழகம் 1935ஆம் ஆண்டு தோற்றுவித்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போ? 1942 ஆகஸ்ட் 8 தான. அப்ப அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ஓராண்டுக்கு மேல சிறையில அடைக்கப்பட்டவர் யாரு? இந்த ஜோசப் செல்லதுரை குமாரப்பா. அவர் வந்து சிறையில இருந்தபோது அம் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள், கிறித்துவம், அதன் பொருளாதாரமும், வாழ்க்கை முறையும். அதாவது நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள், கிறித்துவம், அதன் பொருளாதாரமும், வாழ்க்கை முறையும். இந்த 3 புத்தகங்களையும் 1945ல எழுதியிருக்காரு. காந்தியை பின்பற்றுபவர்கள் சுற்றுப்புற சூழலியல் குறித்து நிறைய கோட்பாடுகளை உருவாக்கியிருப்பாங்க. குமரப்பா 1930, 40 ஆண்டு கால அந்த இடைப்பட்ட காலத்துல நிறைய புத்தகங்கள சுற்றுப்புற சூழலியல் குறித்து எழுதியிருக்காரு. அதனால வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குகா அவர்கள் வந்துட்டு இவருக்கு வந்து பச்சை காந்தி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பார். வரலாறுல வந்துட்டு ராமன் இருக்காரு. ராமன் வந்து வரலாற்று ஆய்வாளர்.
ராமச்சந்திர குஹா. அவர்கள் வந்துட்டு ஜே.சி. குமாரப்பாவை என்ன சொல்றாரு? பச்சை காந்தி என்று அழைத்தார். இந்தியாவின் சுற்றுப்புற சூழலியல் குறித்த அடித்தளம் இட்டதால தான் இவருக்கு பச்சை காந்தின்ற பேர் வந்துச்சு. அப்ப கூற்று காரணத்துல இது கேட்கலாம். சுற்றுப்புற சூழலியல் குறித்த அடித்தளம் இட்டதால் இவருக்கு பச்சை காந்தின்னு பேர் வச்சது யாரு? ராமச்சந்திர குஹா. அவர் யாரு அப்படின்னா வரலாற்று ஆய்வாளர். ஓகேவா? அடுத்து இந்திய திட்டக்குழுவிலும், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலும் பணியாற்றி வந்தார். ஜோசப் செல்லத்துரை குமாரப்பா எதுலலாம் இருந்திருக்காரு? திட்டக்குழுவிலும் இருந்திருக்காரு. இந்திய தேசிய காங்கிரஸ்லும் பணியாற்றி வந்திருக்காரு. வேளாண்மைக்கான தேசிய கொள்கைகள் மற்றும் அ கிராம முன்னேற்றம் குறித்து பல கொள்கைகளை வகுத்து தந்தார். சீனா, கிழக்கு ஐரோப்பா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் சென்று, அங்கிருந்த கிராம வளர்ச்சி திட்டங்களையும் பார்வையிட்டு நம் நாட்டில் அமல்படுத்த முயன்றார். அப்போ அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்த 1935ல உருவாக்கியவர் ஜே.சி. குமாரப்பா. அடுத்து வி.கே.ஆர்.வி. ராவ். பி.ஆர். பிரம்மானந்தாவின் கூற்றுப்படி, சுதந்திரத்திற்கு முன்னரும், பின்னரும் இந்தியாவின் தலைசிறந்த பொருளியல் அறிஞர்கள் யாரு அப்டின்னா, டி.ஆர். காட்கில், சி.என். வக்கீல், வி.கே.ஆர்.வி. ராவ். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஒரு பி.ஆர். டீம் வச்சு அவங்கள அவங்களே புகழ்ந்துக்கிறாங்க. எப்டின்னா, சுதந்திரத்திற்கு முன்னாடியும், பின்னாடியும் நாங்க தான் தலைசிறந்த பொருளியல் அறிஞர்கள் அப்டின்னு சொல்லிட்டு. அவங்க யாருன்னா, டி.ஆர். காட்கில், சி.என். வக்கீல், வி.கே.ஆர்.வி. ராவ். அதாவது ராவா குடிச்சா நீ வக்கீலாவே இருந்தா கூட, நீ டாக்டர் கிட்ட தான் போய் ஆகணும். இப்ப டி.ஆர். காட்கில், சி.என். வக்கீல், வி.கே.ஆர்.வி. ராவ். இவங்கள பத்தி பெருமையா பேசினவர் பி.ஆர். டீம், பி.ஆர். பிரம்மானந்தா. இந்த அறிஞர்கள் சிறந்த கனவுகளோடு இந்திய பொருளாதார பிரச்சனைகளையும், திட்டங்களையும் ஆ இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக வழங்கி இருக்கிறார்கள். இப்ப வி.கே.ஆர்.வி. ராவ் வந்து ஒரு தேர்ந்த எழுத்தாளர். அவர் 3 முக்கிய கருத்துக்களில் ஆர்வம் உடையவர். தேசிய வருமானம், அதாவது நாட்டு வருமானம், உணவு ஊட்டச்சத்து மற்றும் பண்டங்கள் பகிர்வு, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் பகிர்வு. தேசிய வருவாய். ஃபர்ஸ்ட் வந்து நாட்டு வருமானத்த எத வச்சு வி.கே.ஆர்.வி. ராவ் வந்து தேர்ந்தெடுத்தாரு. 3 முக்கிய கருத்துக்கள வந்துட்டு சொல்றாரு. ஒண்ணு வந்து நாட்டு வருமானம், ஒண்ணு வந்துட்டு உணவு, ஊட்டச்சத்து மற்றும் பண்டங்கள் பகிர்வு, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் பகிர்வு. இப்ப நாட்டு வருமானம் கணக்கீட்டு முறையின் வாயிலாக ராவ் வந்து ஒரு நடைமுறை பொருளாதாரவாதியாக நினைவில் கொள்ளப்படுகிறார். ராவ் வந்து யாருன்னா, ஜே.எம். கீன்ஸின் மாணவர் மட்டுமல்லாது, கோலின் கிளார்க் அவர்களுடன் பணி செய்து இருக்கிறார். ஜே.எம். கீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் கீன்ஸ் கிளீன் கிளீன் பண்றது யாரு? கிளர்க் தான் பண்ணுவாங்க. ஜே.எம். கீன்ஸின் மாணவரா இருந்து அவர் வந்து கிளர்க் வேலைக்கு தான் போயிருக்காரு. இப்ப ஜே.எம். கீன்ஸின் மாணவர் மட்டுமல்லாது, கோலின் கிளார்க் அவர்களுடன் பணி செய்து கொண்டிருக்கிறார். H.W. சிங்கர் கீன்ஸின் மாணவர்களே அ சிறந்த சிறந்தவராக வி.கே.ஆர்.வி. ராவ் அவர்களை கருதுகிறார். அதாவது ம் கீன்ஸின் மாணவர்களே சிறந்தவர் வந்து வி.கே.ஆர்.வி. ராவ் அப்படின்னு தான் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சிங் பண்ணிட்டு அலையிறார். அவர் பேர் தான் H.W. சிங்கர். ராவின் கணக்கீட்டு முறை பொதுவாக வளரும் நாடுகள், குறிப்பாக இந்தியாவிற்கு உகந்த தேசிய வருமான கருத்துக்கள். ராவின் கணக்கீட்டு முறை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நாட்டு வருமானத்த பத்தி தான, தேசிய வருமானத்த பத்தி தான சொன்னாரு. வளர்ந்து முன்னேறிக் கொண்டிருக்கிற நாடுல எது? இந்தியா தான் முன்னேறிக் கொண்டிருக்கிற நாடுகள். அப்ப பொதுவாக வளரும் நாடுகள், குறிப்பாக இந்தியாவிற்கு உகந்த தேசிய வருமான கருத்துக்கள ராவ் வந்து சொல்லியிருக்காரு. செகண்ட், முன்னேறிக் கொண்டிருக்கும் பொருளாதாரத்துல முதலீடு எப்படி பண்ணணும்? சேமிப்பு எப்படி பண்ணணும்? பெருக்கி எப்படி இருக்கணும்? ஆகியவற்றெல்லாம் ஆய்வு செய்யுங்க. ஃபர்ஸ்ட் வந்து முன்னேறிக் கொண்டிருக்கும் நாடுகளோட இந்தியாவுக்கு உகந்த தேசிய வருமான கருத்துக்கள். செகண்ட் வந்து முன்னேறிக் கொண்டிருக்கும் பொருளாதாரத்தில முதலீடு எப்படி செய்யணும்? சேமிப்பு எப்படி பண்ணணும்? பெருக்கி ஆகியவற்றை ஆய்வு செய்தல். அடுத்து வளர்ச்சி குன்றிய நாடுகளின் தொழில்மயமாக்கலின் விளைவுகளை தேசிய வருவாயை இணைத்து படிக்க வேண்டும். இப்ப வந்து முன்னேறிக் கொண்டிருக்கிற நாடுகள பத்தி படிச்சோமா, இப்ப வளர்ச்சி குன்றிய நாடுகள்ல தொழில்மயமாக்குறோம் அப்படின்னா, அதோட விளைவுகள வந்துட்டு தே அம் தொழில்மயமாக்குனனால தேசிய வருமானம் வந்து கூடியிருக்கா, குறைஞ்சிருக்கான்னு பார்ப்போம் இல்லையா? இப்ப தேசிய வருவாயோடு இணைத்து படிக்க வேண்டும். அடுத்து, முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ராவின் ஆய்வுக் கட்டுரை, வேலைவாய்ப்பு துறையில் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. முழு வேலைவாய்ப்பும், பொருளாதார முன்னேற்றமும். வேலைவாய்ப்பு முழுசா இருந்துச்சுன்னா, பொருளாதாரத்தில முன்னேற்றமும் முழுசா இருக்கும். அப்படின்றது ராவின் ஆய்வுக் கட்டுரை. ஒரு அ ராவான விஷயமே இதுதான். உண்மையான விஷயமே இதுதான். வேலைவாய்ப்பு துறையில் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. பன்னாட்டு உதவி. இப்ப வந்துட்டு பன்னாட்டு உதவி வந்துட்டு
கூடவே கூடாது. வெளியுதவி கோரும் நாடுகளே இல்ல அப்படின்னு சொன்னது வந்துட்டு யாரு அப்படின்னா, நமக்கு திருவள்ளுவர் தெரியும். இங்க வந்து பன்னாட்டு உதவி. உலக வறுமையை ஒழிப்பதில் அ ராவ் சிறந்த கொள்கைகளை வகுத்து தந்தது மட்டுமல்லாமல், உணவுப் பொருட்களை பன்னாட்டு அளவில் பரிமாறிக் கொள்ள வேண்டும் என்றும், தேர்ச்சி பெற்ற பன்னாட்டு சாதனங்களின் பங்களிப்பு கருத்தையும் முன்வைத்தார். அதாவது உணவுப் பொருட்கள பரிமாறிக்கணும். அ விவசாயத்துக்கு பன்னாட்டு சாதனங்களையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. தனது பங்களிப்பு மட்டுமின்றி பன்னாட்டு உதவி, வெளி வளங்களின் மூலம் உணவுக்கான நிதி வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காரு. அடுத்து வந்துட்டு சமதர்மத்திற்கு ஆதரவு. இந்திய திட்டமிடுதலின் முந்தைய காலகட்டத்தில ராவ் வந்து சமதர்ம இந்தியாவை வலியுறுத்தினார். அரசாங்கமே பொருளியல் இது வந்துட்டு யார் சொன்னா? சமதர்மம் பொருளாதாரத்த பத்தி பேசுனது வந்துட்டு இதுக்கு முன்னாடி அம்பேத்கர் பேசியிருப்பாரு. இப்ப வி.கே.ஆர்.வி. ராவ் பேசுறார். ராவ் வந்து அங்கங்க எல்லாரும் பேசுனதையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பேசுற மாரி தான் இருக்கும். இந்திய திட்டமிடுதலின் முந்தைய காலங்கள்ல ராவ் சமதர்ம இந்தியாவை வலியுறுத்தினார். அரசாங்கமே பொருளியல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் கொண்டது என்றும், பொதுத்துறை பொருளாதார வளர்ச்சியின் உச்சத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்து, பொருளாதார முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகிக்க வேண்டும் என்ற கருத்தையும் கொண்டு வந்தார். ராவின் பார்வையில் தொழில்மயமாதல். ராவ் எழுதிய இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு? அப்படின்ற புத்தகம் 1938ல 38 தவறு இருக்குப்பா உன் புத்தகத்துல அப்படின்னு சொல்லலாம். இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற சிறு புத்தகத்தில் இந்தியாவில் தனி மனிதர் வருமானம் குறைவிற்கும், தனி மனிதர் ஊட்டச்சத்து குறைவிற்குமான காரணங்கள பத்தி சொல்றாரு. இந்திய பொருளியல் வாழ்வுல என்னென்ன தவறு? முறையற்ற நில உடைமை, நிலம் துண்டாடல், நிலம் பிரிக்கப்படுதல். இதெல்லாமே ராவான தப்புப்பா. பயிர்களுக்கு குறைவான நீர்ப்பாசன வசதி கிடைத்தல். நீ ராவா எல்லாத்தையுமே குடிச்சிட்டு இருந்தீன்னா, பயிர்களுக்கு நீர்ப்பாசன வசதி எப்படி கிடைக்கும்? உன் நிலத்துல எல்லாம் பறிச்சுட்டு போயிருவான். பேரளவு தொழில்துறை இன்மையால் வேளாண்மையில் அதிக மக்கள் தொகை அழுத்தம் ஏற்படுகிறது. நான் ஏன் ராவா குடிக்கிறேன்? நான் வந்துட்டு உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். எனக்கு உடல் வலி வந்து தெரியக்கூடாது. கஷ்டப்பட்டு எங்க உழைக்கிறேன்? வேளாண்மையில தான் நான் அதிக மக்கள் தொகை இருக்கேன். எல்லாமே வந்து தொழில்மயமா இல்ல. அதனால தான் குடிக்கிறேன். ராவா குடிக்கிறேன். இப்ப பேரளவு தொழில்துறை இன்மையால் வேளாண்மையில் அதிக மக்கள் தொகை அழுத்தம் ஏற்படுகிறது. முதலீடு இன்மை. எல்லாத்தையுமே குடிச்சு, குடிச்சு ராவா குடிச்சு, குடிச்சு அழிச்சுட்டா எப்படி முதலீடு இருக்கும்? முதலீடு இன்மை. நாணயத்தில் தன்னாட்சி கொள்கை இன்மை. பணம் பற்றிய கருத்துக்களில் தங்கத்தை உடைமையாகக் கொள்வதை ஊக்குவித்தல். அதாவது நாணயத்துல தன்னாட்சி இல்லப்பா. தங்கத்தெல்லாம் கொண்டு போய் வித்து கூட வந்து குடிக்கிறாங்கல்ல. அப்போ தங்கத்தை வந்து உடைமையா வச்சிருக்கிறதுனால தான் வச்சிருக்கது வந்துட்டு, இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு? அப்படின்ற புத்தகத்த பத்தி ராவ் எழுதுனது. அடுத்து, கிராம தொகுதிகள். கிராம முன்னேற்றத்திற்காக கிராம குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஊரக வளர்ச்சிக்காக கிராமங்கள் தொகுப்பாக ஒரே அலகாக செயல்பட வேண்டும். கிராமங்கள் சமூக பொருளாதார மேம்பாடு அடையும். இது மூலியமா. அக்குழுக்கள் வந்து திறன்பட சுய முன்னேற்றத்திற்கு பொதுமக்களை பங்கேற்புடன் தங்களை வடிவமைத்துக் கொள்ளும். இப்ப குழுக்கள் வந்து ஒன்றுக்கொன்று உதவிக்கொள்ளும். நெறைய குழுக்கள உருவாக்கணும். கிராம குழுக்கள அப்படின்னு சொன்னவரு யாரு அப்படின்னா, வி.கே.ஆர்.வி. ராவ். இப்ப வந்துட்டு அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்த உருவாக்குனது வந்து ஜே.சி. குமாரப்பா. இப்ப வந்து கிராம குழுக்கள் அப்படின்னு பேசும்போது வி.கே.ஆர்.வி. ராவ். குழுக்கள் ஒன்றுக்கொன்று உதவிக்கொள்ளும். அதன் மூலம் சமூக பொருளாதார தொடர்பு கிராமத்தில் அதிக வளர்ச்சியும், ஆற்றல் மிக்க உற்பத்தியும் தன்னாக்க முறையில் செய்ய பொதுமக்கள் அதன் முன்னேற்றத்தில் பங்கெடுத்துக் கொள்பவராகவும் இருக்க வேண்டும் என்று ராவ் கருதினார். இப்போ முதலீடு வருமானம் மற்றும் பெருக்கி. முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றிற்கிடையேயான தொடர்புன்ற புத்தகத்த 1952ல 2ல 3 பத்தி சொல்றாரு. முதலீடு வருமானம் மற்றும் பெருக்கி. அப்ப 5ல 2 போச்சுனா தான் 3. முதலீடு வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையான தொடர்பு என்ற தலைப்புல ராவ் அவர்கள் இயற்றிய புத்தகம் பேரியல் பொருளாதாரத்துல அவரின் குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பாகும். சிந்தனையாளர், ஆசிரியர், பொருளாதார ஆலோசகர் மற்றும் நேரடி கொள்கை வடிவமைப்பாளர் என்ற பார்வையில ஜே.எம். கீன்ஸின் அடிகளை பின்பற்றியவர் தான் வி.கே.ஆர்.வி. ராவ். இப்ப வந்துட்டு நிறுவன கட்டமைப்பாளர். ராவ் தேசிய அளவிலான 3 ஆராய்ச்சி நிறுவனங்கள ராவ்ன்ற பேர்ல பாரு 3 எழுத்து தான் இருக்கு. இப்ப 3 வந்து உருவாக்கியிருக்காரு. டெல்லி பொருளாதார பள்ளிய டெல்லியிலேயே உருவாக்கியிருக்காரு. இன்னொன்னு வந்துட்டு பொருளாதார வளர்ச்சிக் கழகத்த டெல்லியில உருவாக்கியிருக்காரு. இப்ப வந்துட்டு தேசிய வளர்ச்சிக் கழகத்த உருவாக்குனவரு நேரு. பொருளாதார வளர்ச்சி கழகத்த உருவாக்குனவரு வி.கே.ஆர்.வி. ராவ். சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் அப்படின்றது ஒண்ண பெங்களூர்ல உருவாக்கியிருக்காரு. சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் அப்படின்றத உருவாக்குனவர் யாரு? ராவ். எங்க உருவாக்கியிருக்காருன்னா பெங்களூர். அடுத்து அமிர்தயா குமாரசென். அமிர்தயா குமாரசென். நோபல் குழு சென்னின் பங்களிப்பு பற்றி குறிப்பிடும்போது, அவருடைய சமூக தெரிவுக் கொள்கை, வளர்ச்சி பொருளாதாரம், நோபல் சென்னின் பங்களிப்பை பற்றி குறிப்பிடும்போது எதெல்லாம் நோட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அவருடைய சமூக தெரிவு கொள்கை. சமூகத்துல எத பண்றாரு அப்படின்றது. வளர்ச்சி பொருளாதாரம். வறுமைக்கும்
வறுமையும் பஞ்சங்களும் பற்றிய ஆய்வு. உரிமைகள், திறன் முன்னேற்றம் பற்றிய கருத்துக்கள் ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. ஆய் 1998ல நோபல் பரிசு பெற்றவர் அமிர்தயா குமாரசேன். வறுமையும் பஞ்சமும். வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றி சென்னின் ஒரு கட்டுரை 1981ல 1891 அம்பேத்கர் பிறந்த வருஷம் தெரியும். 1892 வந்து ஜே.சி. குமரப்பா பத்தி படிச்சோம். 1981 வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றி சென்னின் ஒரு ஆய்வுக் கட்டுரை சிறந்ததாக இருக்கிறது. அவருடைய புத்தகத்தில் பல்வேறு பஞ்சங்கள் பற்றி ஆய்வு செய்து, அவற்றின் உண்மையான காரணங்களை எடுத்துக் காட்டுகிறார். வறுமை பற்றிய பல்வேறு விளக்கங்களை ஆராய்ந்து, முழு வறுமை, தொடர்புடைய வறுமை அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சு அத பத்தியும் கூறியிருக்காரு. இப்போ வறுமையும் சமத்துவமின்மையும். சென் இந்தியாவின் வறுமை பற்றியும், சமத்துவமின்மை பற்றியும் நிறைய எழுதியிருக்கார். வருமான பகிர்வு இல்லாதனால, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களின் நுகர்வு வந்து கம்மியா இருக்கு. அப்போ அதனால சமத்துவமின்மை இல்லை அப்படின்றாரு. இதையெல்லாம் கணக்குல எடுத்துக்கணும்ன்றாரு. திறன் பற்றி கருத்து. பொருட்கள் அல்லது பயன்பாடுகளை விட திறன்களை வளர்ப்பது பற்றிய சென்னின் கருத்துக்கள் முக்கியமானவை அப்படின்னு சொல்றாங்க. சென் அவர்களின் கருத்துப்படி திறன் என்பது அடிப்படை கச்சா பொருட்களை மக்கள் நலத்திற்காக மாற்றியமைப்பது. திறன்னா என்ன? என்னோட கெப்பாசிட்டிய யூஸ் பண்ணி நான் வந்து ஆ பஞ்ச எல்லாத்தையுமே வந்து நான் ஆடையா மாத்துறேன். அப்ப அடிப்படை கச்சா பொருட்களை மக்கள் நலத்திற்காக மாற்றி அமைக்கிறது தான் திறன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உரிமைகள் அப்படின்றாங்க. நம்மளோட உரிமைகள் என்னென்னன்னு பார்த்தோம்னா, ஊட்டச்சத்துள்ள உணவு, மருத்துவம், உடல்நல பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பே நம்மளோட உரிமை தான். பஞ்சத்தின் போது வழங்கப்படும் உணவு. பஞ்சத்துல இருக்கு நாடு. அப்போ உணவு வழங்கணும்ல. ஆகியவை நமது உரிமைகளாக மாற வேண்டும் என்று சென் கருதினார். இத்தகைய உரிமைகளை வழங்குவதில் ஏற்பட்ட தோல்வி தான் பஞ்சம் ஏற்படுவதற்கு காரணம் என அவர் கருதினார். இப்ப தொழில்நுட்ப தெரிவு. மூலதன செறிவு நுட்ப முறையில் மூலதனம் சரி நெறைய இருக்கு. ஆனா, உழைப்பாளர்களும் உபரியா இருக்காங்க. உழைப்பாளர்களும் அதுக்கு ஈக்குவலா நெறைய இருக்காங்க. உள்ள பொருளாதாரத்தில வேலை வாய்ப்புகள அதிகரிக்கிறது கடினம்ன்றாங்க. மூலதன செறிவு நுட்ப முறையில் உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில எல்லாருக்குமே உழைப்பாளர்கள் உபரியா இருக்காங்களா? நெறைய பேர் இருக்காங்களா? அப்ப எல்லா பேத்துக்குமே வேலை தர முடியாதுல்ல. அப்ப வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் என்று தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தில சென் குறிப்பிடுகிறார். முடிவாக அமிர்தயா குமாரசென் பொருளியல் அறிஞர் மட்டுமல்லாது நன்னெறி தத்துவ அறிஞரும் ஆவார். அவர் சுதந்திரத்தை நேசிப்பவர், மனிதநேய ஆதரவாளர். அவர் ஏழைகளை குறித்து அதிக அக்கறை எடுத்துக் கொண்டார். மேலும் அவர்களை இரக்கத்திற்கு உரியவர்களாக பார்க்காமல், இரக்கமா பார்க்காதீங்க. எங்களுக்குரிய உரிமைகள வழங்கணும். அப்போ பார்க்காமல் உரிமைகள் வழங்கப்பட அதிகார உரிமைகள் கொண்டவர்களாக பார்க்க வேண்டும். அதிகாரம் வழங்குதல், ஆ கல்வி, உடல் நலம், ஊட்டச்சத்து, பாலின சமநிலை, துன்பம் நேரும் காலங்களில் பாதுகாப்பு ஆகியவை வழங்கப்பட வேண்டுவர்களாக கருதணும் அப்படின்னு சொல்றார். தொகுப்புரை பார்த்துக்கங்க. இப்போ பொருளாதார வளர்ச்சினா என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்து முன்னேறாத நிலையிலிருந்து ஒரு பொருளாதாரம் முன்னேறிய நிலையை அடையறது தான் பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார முன்னேற்றம் அது எத பொறுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்திய பொறுத்து முன்னாடிக்கு இப்ப எவ்வளோ முன்னேறி இருக்கோன்றது தான் பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார முன்னேற்றம்னா, தல வருமானத்தை பொறுத்து ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம், நாட்டு நலன் ஆகியவை அதிகரிப்பது. மொத்த உள்நாட்டு உற்பத்தினா, ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பு. தல வருமானம்னா, ஒரு குடிமகனின் சராசரி தல வருமானம் என்பது ஒரு நாட்டின் வருமானத்தை மொத்த மக்கட் தொகையால வகுக்க கிடைப்பது தான் தல வருமானம். இயற்கை வளங்கள்னா, இயற்கையிலிருந்து கிடைக்கும் பண்டங்கள், பணிகள் அல்லது இயற்கையிலிருந்து பெறப்படும் வளங்கள் இயற்கை வளங்கள். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மீண்டும் உருவாக்கப்படக்கூடிய வளங்கள். புதுப்பிக்க இயலா வளங்கள்னா, புதுப்பிக்க முடியாத தீர்ந்து போகக்கூடிய வளங்கள். காடுகளை அழித்தல்னா, வளங்களை அழித்து அந்நிலங்களை பிற பயன்பாட்டிற்கு உருவாக்குதல், காடுகளை அழித்தல். எரிசக்தி பிரச்சனைனா, சக்தி வளங்கள் தேவைக்கு குறைவாக இருப்பதால் உருவாகும் பற்றாக்குறை. அறக்கட்டளை நன்கொடையாளர்கள் வந்துட்டு வணிகம் மற்றும் சொத்துக்கள் ஆகியவற்றுக்கு அறக்காவலர்களாக செயல்படுவது. பொருளாதார முன்னேற்றம்னா என்னது? தல வருமானத்த பொறுத்து ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம், நாட்டு நலன் அதிகரிப்பது தான் பொருளாதார முன்னேற்றம். ஓகே. இந்த புக் பேக் பாத்துரலாமா? கர்நாடகத்தோட முக்கிய தங்க சுரங்க பகுதி இங்க இருக்கிறதுல என்னது? கோலார் தான். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அளவிடுவது என்னது? ஜிடிபி. 3 கொஸ்டின். கீழ்க்கண்டவற்றுள் எது முன்னேற்றம் அடைந்த நாடு? முன்னேற்றம் அடைந்த நாடு இதுல குடுத்துருக்கிறதுல பிரான்ஸ் தான். நான் வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து சொல்லியிருப்பேன். என்னென்ன வரும்? அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் வரும். இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், கனடா வரும். அடுத்து வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம் 7வது இடத்துல இருக்கு. கலப்பு பொருளாதாரம் என்பது தனியார் துறை, பொதுத்துறை 2மே சேர்ந்து செயல்படுவது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி.
இந்திய பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது. பொருளாதார சமநிலையின்மை இருக்குல்ல, அதனால தான். ஏற்றத்தாழ்வு படிச்சோம்ல. மக்கட்தொகையின் அ இயல்புகளை பற்றி அறிவியல் ரீதியான ஆய்வு வந்துட்டு மக்கட்தொகையியல். அடுத்து மக்கட்தொகை 1961ஆம் ஆண்டு டேஸ் எனப்படுகிறது சிறு பிளவு ஆண்டு. 1961ல வந்துட்டு மக்கட்தொகை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? மக்கட்தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்லுவாங்க. 1961ல. எந்த ஆண்டு இந்திய மக்கட்தொகை 100 கோடியை தாண்டியதுன்னா, எந்த ஆண்டு தாண்டுச்சு? 2001ல. 1000 மக்களின் இறப்பவர்களின் எண்ணிக்கை கச்சா இறப்பு விகிதம். 1000 மக்களுக்கு பிறப்பவர்களின் எண்ணிக்கை கச்சா பிறப்பு விகிதம். மக்கட்தொகை அடர்த்தி என்பது மக்கள்தொகை டிவைடட் பை குறிப்பிட்ட நில அளவு. தேசிய வளர்ச்சிக் கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் நான் அங்க படிக்கும்போதே சொன்னேன். பொருளாதார வளர்ச்சிக் கழகம் அப்படின்றது வி.கே.ஆர்.வி. ராவ். தேசிய வளர்ச்சிக் கழகம் அப்படின்றது ஜவஹர்லால் நேரு. காந்திய பொருளாதார சிந்தனைகள் தொடர்ந்து வலியுறுத்தியவர் யாரு? காந்திய பொருளாதார சிந்தனையை தொடர்ந்து வலியுறுத்தியவர் ஜே.சி. குமாரப்பா. அதுக்கடுத்து மக்களாட்சி சமதர்மத்தை கொண்டு வந்தவர். மக்களாட்சி சமதர்மத்தை கொண்டு வந்தவர். அதாவது ஜனநாயக சமதர்மம், மக்களாட்சி சமதர்மம் அப்படின்றது ஜவஹர்லால் நேரு. ஜனநாயகம்ன்றது தான் மக்களாட்சி. ஓல்டு புக்ல ஜனநாயக சமதர்மம்னு இருக்கும். நியூ புக்ல மக்களாட்சி சமதர்மம்னு இருக்கு. அது ஜவஹர்லால் நேரு. பி.ஆர். அம்பேத்கர். ஆம் பி.ஆர். அம்பேத்கருடைய இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார் அப்படின்னா, இந்திய ரூபாயின் சிக்கல்கள். அதுல பிரச்சனைன்னு இருக்கு. இதுல சிக்கல்ன்னு இருக்கு. அத வச்சு போட்டுறலாம். அடுத்து இந்த கொள்கையின் அடிப்படையில காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. இந்த கொள்கையின் அடிப்படையில காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. சமதர்ம சிந்தனையா? சமதர்மம்னாலே பி.ஆர். அம்பேத்கரும், ஜவஹர்லால் நேரு, வி.கே.ஆர்.வி. ராவ் தான் வருவாங்க. இவர் வரமாட்டார். ஒழுக்க நெறி அடிப்படை. நன்னெறி, ஒழுக்க நெறி இதுதான் வரும். அடுத்து வி.கே.ஆர்.வி. ராவ் இவரின் மாணவர். ஜே.எம். கீன்ஸோட மாணவர். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமிர்தா குமார் சென் எந்த வருஷம் வாங்குனாரு அப்படின்னா, 1998. திருவள்ளுவர் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது எது? திருவள்ளுவர் எத பத்தி சொல்லியிருப்பாரு? செல்வத்த பத்தி சொல்லியிருப்பாரு. வறுமை சமுதாயத்தின் சாபம்னு சொல்லியிருப்பாரு. வேளாண்மைய பத்தி பேசியிருக்காரு. அப்ப மேற்கண்ட அனைத்தும். இதோட இந்திய பொருளாதாரம் 11த் புக்ல 7த் லெசன் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து கன்டினியூஸா வீடியோஸ் போடுவோம். பாருங்க. தேங்க் யூ.